மக்கா வணக்கம். நம்ம மதுரைக்காரங்க மத நல்லிணக்கம்னா என்ன, ஒற்றுமைனா என்னன்னு உலகத்துக்கு பாடம் நடத்திட்டாங்க ஐயா. பிரதமர் ஒரு பக்கம் மத வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கையில் யார் என்ன சொன்னாலும் நாங்கள் அங்காளி பங்காளியாக ஒற்றுமையாக தான் இருப்போம்னு சித்திரை திருவிழாவை ஒத்துமையாக நடத்தியிருக்காங்க. பிரதமரோட பேச்சுக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி ஒரு பக்கம் கண்டனம் தெரிவிக்கல, மக்களும் ஒத்துமையாக திருவிழாவை கொண்டாடுறதை பார்க்கும்போது இதுதான் தமிழ்நாடு, இப்படி இருந்தால் தான் நாடு முன்னேறும்னு எல்லோரும் பாடம் நடத்தின மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் ஒரு வருத்தம், இந்த சித்திரை திருவிழாவிலையும் நம்ம நாடக கவர்மெண்ட் ஃபெயில் ஆகியிருக்கு. அதை பற்றி விரிவான செய்திகளை பார்ப்போம். இப்போ போய் குறுஞ்செய்திகளை பார்த்துட்டு வாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சென்னை பள்ளிக்கரணையில் ஒரு ஆணவ கொலை நடந்ததுயா. அந்த விவகாரத்தில் போலீஸார் சரியான விசாரணையை நடத்தல, எனக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்லி கணவரை இழந்த இளம் மனைவி இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. திராவிட மாடல் ஆட்சியில் ஆணவ கொலை அதிகமாகிட்டே போகுது. என்னத்த சமூக நீதியோ என்ன சமத்துவமோ தெரியல. கள்ளழகரோட திருவிழாவில் கஞ்சா பாய்ஸோட அட்டகாசம் தாங்க முடியலப்பா. திருவிழாவை பார்க்க வந்த கஞ்சா போதை இளைஞர்கள் சும்மா போனவரை இழுத்து போட்டு அடித்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க. பாவம், அந்த மனுஷனுக்கு 20 தையல் போட்டிருக்காங்களாம். பிளாக்ல சரக்கு வியாபாரம் ஜோராக நடக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஏன் பிளாக்ல டபுள் ரேட்டுக்கு விற்கிறாங்கன்னு இப்போதான் தெரிய வந்திருக்கு. ஒரு பெண் வியாபாரி எவ்வளவு பேத்துக்கு மாமூல் கொடுக்குறோம் தெரியுமா அப்படின்னு அவங்களோட கஷ்டத்தை சொல்லி புலம்பியிருக்காங்க. கஞ்சா போட்டு அடிதடி பண்ணுறவன் பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டுறவனெல்லாம் விட்டுட்டு சின்ன பிள்ளைத்தனமாக ட்ரோனை கையில் பிடிக்க முயற்சி பண்ண இளைஞர்களுக்கு நூதன தண்டனையை கொடுத்துருக்கு காவல்துறை. எல்லாம் விளம்பர மோகம்தான், ஆனாலும் இது கொஞ்சம் ஓவர் தான் சார். குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளை பார்க்கலாம். மக்கா, மதுரை சித்திரை திருவிழா செம்மையா போயிட்டு இருக்கு போல. நம்ம தான் போக முடியல. எங்க திருவிழாவுக்கு போனோமா, 2 சொந்த பந்தத்தை பார்த்தோமா, சாமியை கும்பிட்டோமான்னு இருந்தா நல்லா இருக்கும். மனுஷ மக்களுக்கு மதுரை பக்கம் போகணும்னு என்ன இருக்கும். இந்த விளம்பர ஆட்சியில எங்கிட்டு இருந்து வருவான்னு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு பயந்துட்டே திருவிழாவுக்கு கூட ஊர் பக்கம் போறதில்ல. பாருங்க திருவிழா அதுவுமா எத்தனை வெட்டுக்குத்து நடந்திருக்குதுன்னு. சித்திரை திருவிழா வந்தாலே மதுரைக்காரங்க நாம குசியாயிடுவோம். சொந்த பந்தத்துக்கெல்லாம் ஃபோனை போட்டு திருவிழாவுக்கு கூப்பிட்டு வருவோம். எல்லாம் நம்ம ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வர வரைக்கும் தான். ஐயா என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ, என்னைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்க ஆரம்பிச்சதோ அப்போ இருந்து சொந்த பந்தத்தை திருவிழாவுக்கு கூப்பிடுறதே இல்லை. போன திருவிழாவில் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக 5 உசுறு அனாமத்தா போச்சு. இந்த பொம்மை முதலமைச்சருக்கு எவ்வளோ எடுத்து சொன்னாலும் புரியாதுன்னு ஜனங்க நேராக கோர்ட்லேயே பாதுகாப்பு வேணும்னு பொதுநல வழக்கு போட்டாங்க. கோர்ட்டும் நல்லபடியாக விசாரிக்கத்தான் செஞ்சது. விசாரித்து ஆய்வு பண்ணி என்ன செய்ய, விளம்பர கவர்மெண்ட் இந்த தடவையும் ஒழுங்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணலை. முதல்ல பஸ்ஸில் இருந்து வருவோம். தமிழ்நாட்டில் எல்லா ஊரில் இருந்து திருவிழா பார்க்க ஆள் வருவாங்க. லட்சக்கணக்கான ஆட்கள் வர்ற இடத்துல பஸ் வசதி செய்ய வேண்டியது யாரோட வேலை? கவர்மெண்ட் அதை சரியாக செய்யணுமா இல்லையா? இந்த விளம்பர கவர்மெண்ட் செய்யலை. பசங்க எல்லாம் டாப்பில் உட்காந்துட்டு போகிறாங்கப்பா. இல்லை தெரியாமல் கேட்குறேன், போகிற வழியில் விழுந்து தொலைஞ்சா என்ன செய்யறது? பசங்க இப்படி போகிறது தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. கவர்மெண்ட் கூட 10 பஸ் விட்டா எதுக்கு இப்படி டாப்பில் ஏற போகிறாங்க? சரி, பஸ்ஸில் போனால் தான் பஞ்சாயத்து, வண்டியை தூக்கிட்டு போகலான்னு பார்த்தா 8 திசையிலையும் கஞ்சா குடிக்கிங்க தொல்லை தாங்க முடியல. இப்படித்தான் ஒரு 37 வயசு ஆக்டிங் டிரைவர் ஒருத்தர் வேலையை முடிச்சுட்டு செவனேன்னு வீட்டுக்கு வந்துட்டு இருந்திருக்காரு. அவரை கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் தேவையில்லாமல் அடித்து ரத்த காயமாக்கி இப்போ அந்த டிரைவருக்கு 20 தையல் போட்டிருக்காங்களாம். யாருடா நீங்களாம் எங்கேருந்துடா வந்தீங்கன்னு கேட்டால் கள்ளழகரை பார்க்க வந்தோம்னு சொல்கிறாங்க அந்த கஞ்சா பாய்ஸ். நல்லா வந்தீங்களா எப்பா? ஏய், நல்ல வேலை இவங்க திருவிழாவுக்குள்ளே புகுந்திருந்தா நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும். ஏற்கனவே திருவிழா கொஞ்சம் கலவரமாக தான் இருந்தது. அழகர் ஆற்றுல இறங்கையில் 2 இளவட்ட குரூப்புக்குள்ளே சண்டை வந்துருச்சு. திருவிழான்னா 2 அலம்பல் நடக்கிறது சகஜம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த குரூப்பில் ஒருத்தன் பட்டாக்கத்தியை எடுத்தான் பாருங்க. ஐயா ஸ்டாலின் சட்ட ஒழுங்கு நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும்னு சொன்னது தான் அந்த கத்தியில் தெரிஞ்சது.
இந்த இளவட்ட பயலுக மாறி மாறி அடிச்சுக்கிட்டது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் கொலையே நடந்துருச்சு. சோனன்னு ஒருத்தர் இஸ்திரி கடை வச்சிருக்க. அப்படி இவர் அடையாளம் தெரியாத ஒரு கும்பல் கத்தியால கடுமையா தாக்கியிருக்கு. பாவம் அந்த வெட்டு குத்துல மனுஷன் இறந்து போயிட்டார். சம்பவம் அழகர் இறங்கின ஆத்தங்கர பக்கமே நடந்திருக்கு. காவல்துறை வழக்கம் போல கேஸை போட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, கஞ்சாவை போட்டு தகராறு பண்றாங்க, ஸ்கெட்சு போட்டு கொலை பண்றாங்க, பட்டாக்கத்தியோட சண்டை போடுறாங்க. திருவிழா சமயத்துல இத்தனை சம்பவம் நடக்குது. போலீஸ் என்னதாயா பண்ணிச்சுன்னு கேட்டா அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. அதாவது நூதன முறையில் தண்டனை கொடுக்காங்களாம். அது ஒன்றும் இல்லை, திருவிழாவை கண்காணிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க ட்ரோன் விட்டுருக்காங்க. அதை இந்த சின்ன பயலுக விளையாட்டுத்தனமாக கையில் பிடிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த நூதன தண்டனை. அங்கே கஞ்சாவை போட்டு கதகளி ஆடுறவனெல்லாம் விட்டுட்டு சின்ன பயல்களை பிடிச்சி விளம்பரம் தேடுற காவல்துறையை என்னன்னு சொல்கிறது? சரி, உரலை உதச்சி என்ன ஆக போகுது? அரைக்கிறவங்க ஒழுங்காக அரைச்சாத்தானே மாவு அரைப்படும். கவர்மெண்ட் தான் முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணணும். செயல்படாத முதல்வர் ஆட்சியில் இருக்கையில் கவர்மெண்ட் மட்டும் எப்படி செயல்படும்? மொத்தத்தில் இந்த வருஷமும் திருவிழா அசம்பாவிதங்களோட நடந்து முடிஞ்சது. அப்படித்தான் நமக்கு கிடைச்ச செய்தி. மக்கா, என்னையா இப்படி இருக்கீங்க? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். பெரிய பெரிய ஷோரூம் போறீங்க, அங்கெல்லாம் என்ன விலை சொல்கிறாங்களோ வாங்குறீங்கல்ல. அது என்ன பிளாக்ல சரக்கு விற்கிறவங்க கிட்ட மட்டும் பேரம் பேசுறீங்க? பாவம், அவங்க எத்தனை பேருக்கு மாமூல் கொடுக்கணும், எத்தனை பேருக்கு கப்பம் கட்டணும். அவங்ககிட்ட ஏன் பேரம் பேசுறீங்க? பேரம் பேசாதீங்கயா. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மாக் மூலமா நல்லா சம்பாதிக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது, பிளாக்ல சரக்கு ஓட்டுறது, இப்படி பல வகையில பணம் பொருளுது. இதெல்லாம் ஆளுங்கட்சியோட ஆசீர்வாதத்தோட காவல்துறையின் துணையோட தான் நடக்குங்கிறதுக்கு இப்பதான் சரியான ஆதாரம் ஒன்றும் கிடைச்சிருக்கு. மகாவீர் ஜெயந்தி வந்தது இல்லை, அன்னைக்கு பச்சை போர்டு கடைக்கெல்லாம் கவர்மெண்ட் லீவ் விட்டுச்சு. அந்த கேப்ல பிளாக்ல சரக்கு வியாபாரம் ரொம்ப நல்லாவே நடந்தது. 140 ரூபா பாட்டில் 300 ரூபாய்க்கு விற்காங்கப்பா. ஏம்மா இவ்வளவு ரேட்டுன்னு கேட்டா, மாமூல் கொடுக்கணுங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு பிசினஸ் பண்றோம் தெரியுமான்னு பிளாக்ல சரக்கு வியாபாரம் பண்றவங்க புலம்புறாங்க. இது மங்களபுரமா யாகாகிபுரமாப்பா? ராஜீவ் காந்தி நகர். என் பேரு கதிரேஷ். என்னடா மெக்லின் தானடா? என்னடா மெக்லின் கோட்டடா முழுவதுப்பா? இது எவ்வளோடா அது கண்ட்ரோல் ரேட்டு? அந்த ரேட்டு ஒரு லீவுக்கு மாமூல் கட்டி 140 ரூபா போட்டுக்கிறாடா. 140 ரூபா எல்லாருக்கும் மாமூல் கொடுக்கணும். எந்த ஓட்டேரி லிமிட்? அது ஓட்டேரி லிமிட் இல்லை, கேஸ் அவனுக்கு செம்பியத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னா செம்பியத்தில் 50,000 ரூபாய் கட்டு வந்துடும். சும்மா செம்பியவங்க பிறகு இங்கே வருவாங்க பாருங்க. பெண்கள் சிறுவர்கள்னு யாரை பார்த்தா நமக்கு சந்தேகம் வராதோ அவங்கள வச்சு வியாபாரம் பண்றாங்க. திமுக ஆட்சியில எந்த நிலைமையில தமிழ்நாடு இருக்குன்னு பாருங்க. மாமூல் கொடுக்கணும், கப்பம் கட்டணும்னு சொல்றதை வச்சு பார்க்கையில இந்த குரூப் மொத்தமும் ஆளுங்கட்சியோட அரவணைப்புல தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட முடியுது. ஸ்டாலின் ஐயா, என்னையா இதெல்லாம்? இதுதான் நீங்க கொடுக்கறதா சொன்ன விடியலா? சே, ரொம்ப மோசமான விடியலா இருக்குங்க ஐயா. அதாவது நாம ஒரு விஷயத்தை சொல்லும் போதே கேட்கணும். கேட்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சா அப்புறம் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிடும். இந்த விளம்பர கவர்மெண்டோட அதிகாரிகள் என்ன லட்சணத்தில் வேலை பார்க்குறாங்கன்னு ஒரு சின்ன குழந்தை கிளின்னு கிழிச்சிருக்கு. அதை கொஞ்சம் பாருங்க. சென்னை முகப்பேரில் இருக்கிற ஒரு ஸ்கூல்ல வாக்குப்பதிவு நடந்திருக்கு. வாக்குப்பதிவு முடிஞ்சதும் பெட்டியை தூக்கிட்டு போன அதிகாரிகள் தேர்தலுக்காக பள்ளிக்கூடத்தில் ஒட்டின போஸ்டர்களை கிழிக்கல, குப்பைகளை எடுக்கல. அதுக்குத்தான் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு சின்ன குழந்தை இந்த கிழிச்சிருக்காங்க. இந்த வீடியோ வைரல் ஆனதும் இப்போ அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏன் சார், சிஎம் ஓட்டு போட வராருன்னா அங்கே சிகப்பு கம்பளம்லாம் விரிக்க தெரியுதுல்ல, அதில் காட்டுற வேகத்தை எல்லா இடத்துலையும் காட்டுங்க. இல்லைன்னா குழந்தைகள் கூட இப்படித்தான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா ஸ்டாலின் நூலகங்களுக்கு 2.5 லட்சம் புத்தகங்களை தானமாக கொடுத்துருக்காரியா. அவருக்கு பரிசா கொடுப்பாங்கல்ல, அந்த புக்கெல்லாம் வீட்டில் இடத்தை அடைச்சிட்டு இருந்திருக்கும் போல, அதை தான் தானம் பண்ணியிருக்காப்புல. ஐயா என்ன சொல்கிறாருன்னா, கையில் புத்தகங்கள் தவளட்டும், சிந்தனை பெருகட்டும், நல்வழி பிறக்கட்டும்னு சொல்கிறாரு. அது எப்படி நடக்கும்? போதையில் எப்படி சார் படிக்க முடியும்? ஸ்கூல் வரைக்கும் கஞ்சா புழக்கம் இருக்குன்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. முதல்ல அதை ஒழிச்சு கட்டுங்க, அப்போ தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும். சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியை தோட முடிச்சுட்டு நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.